ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காலிஃப்ளவரும் முட்டையும் வச்சு ஒரு பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அப்படியே காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மிளகுத்தூள், உப்பு, எண்ணெய், 2 முட்டை, பொடியாக நறுக்கின வெங்காயம். நீங்கள் வேணுன்னா சின்ன வெங்காயம் கூட அதில் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அப்படி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி காலிஃப்ளவர் நறுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு நான் நறுக்கி காமிக்கிறேன். முதல்ல இப்படி காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணிடுங்க. இந்த இதை முன்னாடி இந்த இதை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி கையில் அப்படி இதை தொட்டுருங்க. அப்படி சின்ன சின்னதாக இந்த மேலே இருக்கிறது மட்டும் கத்தியில் வச்சு கூட இப்படி கட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள பூ மட்டும். இப்படி பொடி பொடியாக நான் கட் பண்ணி காமிச்ச மாதிரிங்க, அந்த மாதிரி இப்படி கட் பண்ணிடுங்க. பாருங்கள் இவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்க. மேலே இருக்க பூவை மட்டும் கட் பண்ண வாட்டி இப்போ இதெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம். இது மத்தியானம் செஞ்சோம்னா இது நைட்டுக்கு சப்பாத்தி போட்டுட்டு இது கூட பட்டாணி இல்லைன்னா உருளைக்கிழங்கு போட்டு குருமா வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இது சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துடணும். ஏன்னா இதில் புழு இருக்கும். நான் இது பொடி பொடியாக நறுக்கிறதுனால இதில் இருக்காது தெரியும். அதனால் இதை நீங்கள் சுடுதண்ணியில் போட்டுட்டு அப்புறமேட்டு குருமா வைக்கலாம். இதை வச்சு இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். சாம்பார்லேயும் போட்டுக்கலாம் இதை. அடுத்ததாக இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயாக வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணுங்கள் வெங்காயத்தை. இப்போ காலிஃப்ளவர் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாருங்க, அதை போட்டுருங்க. இதையும் வதக்கிடுங்க. அந்த எண்ணெயிலே வதக்கணுங்க வெங்காயமும் காலிஃப்ளவரும். சீக்கிரமாக இது வெந்துடும். இதில் பாதி உப்பு போடுறேன். இதில் உப்பு போட்டு நான் அடித்து வச்சுருக்கேன். அதனால் இதில் பாதி உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டை நல்லா கலக்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நல்லா கலக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. எண்ணெயே கொஞ்சம் கூட ஊற்றி அந்த காலிஃப்ளவரை நல்லா வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கொலான்னு பிசு பிசுப்பு தன்மை வந்துடும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டை அடித்து வச்ச முட்டையை ஊற்றி இப்படி கிண்டி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கருப்பாக தெரியும். உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த வெள்ளையாக இருந்தாலே போதும் அப்படின்னா மிளகுத்தூள் சேர்க்க வேண்டாம். பாருங்கள் உதிரி உதிரியாக வந்துருச்சு. அந்த காலிஃப்ளவர் போட்டதே தெரியல பாருங்கள். நல்லா கொத்தி விடுங்க. இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். முட்டை குறைச்சலாக இருந்தால் 2 முட்டை 1 முட்டை இருந்துச்சுன்னா இப்படி 2 காலிஃப்ளவர் வாங்கிட்டு நான் நறுக்கி காமிச்ச மாதிரி நறுக்கி இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி பொடி மாஸ் மாதிரி பண்ணி சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதை நீங்கள் லஞ்சுக்கு ரெடி பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு வெந்தய குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் கருவேப்பிலை கொத்தமல்லி, அவ்வளோதான். இது நம்ம காலிஃப்ளவர் போட்டிருக்கிறதே தெரியாது. இது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. உப்பு பத்தலைனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சப்பாத்திலையும் உப்பு போடுவீங்க, தோசையில் உப்பு போடுவீங்க, அதனால் இதுலேயும் போட்டிங்கன்னா உப்பு கரிக்கும். அதனால் அளவாக பார்த்துட்டு போடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.